அசோக், அசோக், இவர் என்னோட ஃப்ரெண்டு ரத்னவேலு, இன்ஸ்பெக்டரா இருக்காரு. இப்போ உன்னை கண்டுபிடிச்சு மீட்டதுல இவருக்கு ஒரு பெரிய பங்கே இருக்கு. போலீஸ் ஃப்ரெண்டா? சார், உங்களை நல்லா பார்க்க முடியல. ஆனா அன்னைக்கு ரவுடிங் கூட இருக்கும்போது அவங்கள துரத்திட்டு வந்தது நீங்க தானே சார்? கரெக்டாக சொன்னீங்க. எப்படி இவ்வளோ ஷார்ப்பாக ஞாபகம் வச்சிருக்கீங்க? சார், நான் அவ்வளோ சீக்கிரம் எதையும் மறக்க மாட்டேன் சார். அசோக், சொல்லுங்க சார். உங்களை யார் கடத்தினாங்க? எப்படி கடத்தினாங்க? அவங்க உங்களை எங்கெல்லாம் கூட்டிட்டு போனாங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அவங்க என்ன மலை மேல இருந்து தள்ளி விட்டாங்க சார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சுத்தமா தெரியல சார். சுபத்ரா, அசோக், நீ என்னப்பா சொல்ற? அப்போ மண்டபத்துல உன்னை அடிச்சது யாரு? வேற யாருங்க அடிச்சிருப்பா? அசோக் மாதிரி நடிச்சால அந்த பழனி, அவன் தான் அடிச்சிருப்பான். அம்மா, இல்லம்மா, என்ன அடிச்சது ஒரு பொண்ணுமா. பொண்ணா? நீ என்னப்பா சொல்ற? இப்ப என்னடி பண்றது? என்னக்கா இது? இவன் எல்லாத்தையும் கரெக்டா ஞாபகம் வச்சு சொல்றான். இவன் என்ன ஸ்டேஜா? நடந்ததெல்லாம் ஒண்ணு விடாம படம் பிடிச்சு காட்டுற மாதிரி காட்டிட்டு இருக்கா. அசோக், நீங்க மேல சொல்லுங்க. என்ன அடிச்சது ஒரு பொண்ணு தான் சார். ஆனா அவங்க என் குடும்பத்தை பழிவாங்க வந்திருக்கிறதா சொன்னாங்க சார். அவங்க என்ன தலையில அடிச்சாங்க, கழுத்துல மிதிச்சாங்க. அப்புறம் அப்படியே நான் மயங்கிட்டேன் சார். இந்த பாருங்க சார், இந்த தடவை எக்காரணத்தை கொண்டும் ஸ்ரீஜா மிஸ் ஆகிடவே கூடாது. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருந்து ஸ்ரீஜாக்கு எதிராக ஏதாவது ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பாருங்க. அதை வச்சுதான் அவளை இப்போ உள்ள தள்ளி ஆகணும். அசோக் கொடுத்த வாக்குமூலத்துக்கு அப்புறம் ஸ்ரீஜா இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கவே முடியாது. ஆனா அசோக்கை நீங்க கவனமா பாத்துக்கங்க, சரியா? ஏன்னா அவர் தான் ஸ்ரீஜாவை நேரில் பார்த்த ஒரே சாட்சி. அதனால அசோக்கோட சேஃப்டி ரொம்ப முக்கியம். ரொம்ப கவனமா பாத்துக்கங்க, சரியா? எனக்கு புரியுது மச்சான். எங்க அண்ணனை கவனமா பாத்துக்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். ஏய், நீ உள்ள போய் அசோக்கை பாத்துக்க. கேஸ் ரிலேட்டடா ஏதாவது எனக்கு தேவைன்னா நான் உனக்கு கால் பண்றேன். ஓகே? சரி, நான் கிளம்புறேன். போயிட்டு வரேன். சரி, பை. டேக் கேர். பாப்போம். சுபத்ரா, டாக்டர்ஸ் கிட்ட நான் பேசிட்டேன். அசோக்கை டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. நீ வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். டாக்டர், நீங்களும் வீட்டுக்கு வாங்களேன். ஐயோ, நீ கிளம்பு. ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் வேலைகள்லாம் இருக்கு. அதையெல்லாம் முடிச்சிட்டு சாயங்காலம் கண்டிப்பா நான் வந்துருவேன். நீங்க கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வரேன். ரொம்ப thanks, சரி, மித்ரா. நான் வரேன். டாக்டர். அசோக், வா, நம்ம வீட்டுக்கு போலாம். சரியா? சரிப்பா. வாப்பா. பல்லவி, இத ஊத்திரு. சரிங்க. கூட்டிட்டு வாப்பா. போலாம். வா ராகவ். அசோக், மெதுவா. படிக்கட்டு இருக்கு, இங்க கவனமா படி கால் இருக்கு. எடுத்து வை. மெதுவா. பாத்து பாத்து படி இருக்கு. அப்படித்தான். மெதுவா. பாத்து. ஐயோ, இவங்க வேற இவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் நெருப்பு மேல நிக்கிற மாதிரியே இருக்கு. எப்ப மாட்டோன்னு அக்கா, தெரியலையே. பயந்து நீங்களே காட்டி கொடுத்துறாதீங்க. வாங்க போலாம். வாங்கக்கா. பாத்து பாத்து. மெதுவா. அசோக், நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம்ப்பா. இப்பதான்ப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அசோக், அசோக், பாட்டி, கரெக்டா?
நான் உன் பாட்டி தான்ப்பா. இந்த பாட்டி உன்னை இப்படியாடா பார்க்கணும்? கல்யாண மண்டபத்துல நடந்த கூத்து பத்தாதுன்னு உன்னை எந்த பாவிடா இப்படி பாடப்படுத்தினா? வருத்தப்படாதீங்க பாட்டி. இப்பதான் நான் உங்ககிட்ட வந்துட்டேன்ல, சீக்கிரமே நான் சரியாயிடுவேன். நீங்க ஃபீல் பண்ணாதீங்க பாட்டி. உங்க எல்லாரையும் ஆசையா பார்க்கணும்னு நான் கிளம்பி வந்தேன். ஆனா ஏதேதோ நடந்து போச்சு. அதெல்லாம் மறந்துடலாம் பாட்டி. சரி, எனக்கு இப்போ வீட்ல யாரா இருக்காங்கன்னு சொல்றீங்களா? இரு இரு இரு, நானே சொல்றேன். சொல்லுங்க. உன்னோட வலது பக்கம் நிக்கிறாருல, இவருதான் உன்னோட அப்பா. பேரு பாஸ்கரன். அசோக், உன்னை எப்படியோ வீட்டுக்கு கூட்டு வந்துட்டோம். இப்பதான் மனசு நிறைஞ்சிருக்கு. அப்பா, மித்ராமா நான் உங்களை மாதிரியே இருப்பேன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கேன்ல. நான் உங்களை மாதிரி தானே பாருங்க. ஆமாண்டா. ஆஹா, ராகவ் மட்டும்தான் அப்பா மாதிரி. நீ எல்லாம் அப்பா மாதிரின்னு சொன்னா நான்லாம் ஒத்துக்க மாட்டேன். ஏய் பாருடா. என்ன விஷால்? டேய் விஷால். விஷாலே தான். அவனேதான். அசோக், ஹாஸ்பிட்டல்ல உன்கிட்ட பெருசா ஒன்னும் பேச முடியல. சரி சொல்லு, உன்னை அண்ணன் சொல்லலாமா இல்ல சில்டா ப்ரோன்னு சொல்லலாமா? நீ ராகவ் எப்படி கூப்பிடுவ? சில நேரம் அண்ணன்னு சொல்லுவான், சில நேரம் ராகவன்னு பேர் சொல்லி தான் கூப்பிடுவான். நீ ராகவ் சரியா? கரெக்ட். எப்படி இருக்க ராகவ்? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அசோக். நீ எங்களோட வந்து சேர்ந்ததுல எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். இப்போதான் எங்க எல்லாருக்குமே போன உயிரே திரும்பி வந்திருக்கு. சரி விஷால், நீ ராகவ் எப்படி கூப்பிடுவியோ அப்படியே என்னையும் கூப்பிடுறா. ஓகே ப்ரோ. சாரிடா விஷால், ரவுடிங்க என்ன ரொம்ப நாளா குடோன்ல அடைச்சு வச்சு என்ன டார்ச்சர் பண்ணாங்க. அதான் நீயும் அவங்களோட ஆளு என்ன துரத்துறன்னு நினைச்சு பயந்துட்டேன். அவனை துரத்த சொன்னதே நம்பதான். விஷால் மட்டும் கரெக்ட் டைமுக்கு அங்க வரலன்னா நீ எங்களுக்கு கிடைச்சிருக்கவே மாட்ட. நீ எங்களுக்கு கிடைச்சதுக்கு இன்னொரு காரணம்னா அது இசைதான், விஷாலோட வைஃப்.